வணக்கம் நண்பர்களே. காலை எழுந்தவுடன் கணக்கு 122வது நாளுக்கான விடைகளை இந்த வீடியோவில் பார்க்கலாம். இதில் பாருங்கள், கேள்வி எண் 606 x² = y² எனில் அப்படின்னு கொடுத்துட்டு கீழே 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ரெண்டு பக்கமும் ரூட் எடுக்கலாம். ரூட் எடுத்தோம் அப்படின்னா என்ன ஆகிடும்னா x² x ஆகிடும், y² y ஆகிடும். ஆனால் என்ன விஷயம்னா, ரூட் எடுக்கிறப்ப ஏதாவது ஒரு சைடு ப்ளஸ் ஆர் மைனஸ் சேர்க்கணும். ரெண்டு சைடும் சேர்க்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. இப்போ உதாரணத்துக்கு x² = 4 அப்படின்னா x = என்னன்னு எழுதலாம் அப்படின்னா ப்ளஸ் ஆர் மைனஸ் 2ன்னு எழுதலாம். அப்போ அதுபடி x² = y²னா x = ப்ளஸ் ஆர் மைனஸ் yன்னு எழுதலாம். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் 3. ஓகேவா? அடுத்த கேள்வி 607 ஒரு மிகப்பெரிய சதுரத்தினை உள்ளடக்கிய வட்டத்தின் ஆரம் r எனில் அச்சதுரத்தின் பரப்பளவு என்ன அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. மிகப்பெரிய சதுரத்தினை உள்ளடக்கிய வட்டம், இதோ பாருங்கள், இது ஒரு வட்டம். வட்டத்துக்குள்ளாடி என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு மிகப்பெரிய சதுரம் வரைகிறோம். இப்படி வரைகிறோன்னா அந்த வட்டத்தோட ஆரம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஆர். இங்கேருந்து இது வரைக்கும் வட்டத்தோட ஆரம் ஆர், இங்கேருந்து இந்த பக்கமும் வட்டத்தோட ஆரம் ஆர் தான். பார்க்க போனால் இது இந்த சதுரத்தினுடைய மூலை விட்டம். சதுரத்தோட மூலை விட்டம் தெரிஞ்சதுன்னா அதோட பரப்பளவு கண்டுபிடிக்க ஃபார்முலா ½ × d². பாருங்கள், அப்போ மூலை விட்டம் என்னென்னா ஆர் + ஆர் 2r. சதுரத்தோட மூலை விட்டம் இந்த இடத்துல 2r. ஏன்னு தெரியுதா? வட்டத்தோட ஆரம் இந்த பக்கம் ஒரு ஆர், இந்த பக்கம் ஒரு ஆர் அப்படிங்கிறதால 2 r × ஆறுது. அப்போ ½ × d². d வந்து 2r, ஸ்கொயர் பண்ணோன்னா 4r². கரெக்டாக? 2 2 2 4, அப்போ 2r² அப்படிங்கிறது தான் மீதி நிற்கும். அப்போ அந்த சதுரத்தினுடைய பரப்பளவு 2r². சதுரத்தை பொறுத்த வரைக்கும் பரப்பளவுக்கு 2 ஃபார்முலாமா. பக்க அளவு தெரிஞ்சால் a² அப்படிங்கிறது ஃபார்முலா, மூலை விட்டத்தோட அளவு தெரிஞ்சது அப்படின்னா ½ d² அப்படிங்கிறது ஃபார்முலா. சதுரத்தை பொறுத்த வரைக்கும் 2 மூலை விட்டவுமே சமமாக தான் இருக்குன்றதால தான் டைரெக்டாக ½ d² வந்துடும். சரிங்களா? அடுத்ததாக 608 x + 2l × x - m = x² - 4 எனில் LMஇன் மதிப்பு என்ன? இதில் பார்த்தீங்கன்னா x² உடைய கெழு, இங்கே -4 அப்படிங்கிறது மாறிலி உறுப்பு. இங்கே எக்ஸையும் பெருக்கினா x² வரும். நமக்கு மாறிலி உறுப்பு 4ங்கிறதால இங்கே மாறிலி உறுப்பு மட்டும் பெருக்கிறேன். மாறிலி உறுப்பை பெருக்கணுன்னா ப்ளஸ் × மைனஸ் மைனஸ் 2LM பெருக்கிறப்ப அதே தான் வந்துடும். 2LM = இந்த பக்கம் அதே மாதிரி இருக்கிற கான்ஸ்டன்ட்டும் மாறிலி உறுப்பு எதுன்னா -4. ஸோ ரெண்டு பக்கமும் மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆகிடும். 2 2 2 4. அப்போ LM = என்னன்னு மட்டும் நிற்குதுன்னா 2ன்னு மட்டும் நிற்குது. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் பி 2. சரியா? அடுத்ததாக கேள்வி எண் 609 A, B மற்றும் C ஆகியவை ஒரு அரைவட்டங்களாக இருப்பின் மொத்த படத்தின் சுற்றளவு என்ன அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. சுற்றளவு அப்படிங்கிறது இந்த சுற்றி வரக்கூடிய அளவு. 3 வட்டத்துக்கும் 3 அரைவட்டத்துக்கும் வெளிப்பக்கம் மட்டும்தான் சுற்றி வரோம் அப்படிங்கிறதால இங்கே அரைவட்டத்தினுடைய இந்த இடத்துல அரைவட்டத்தினுடைய சுற்றளவுக்கு ஃபார்முலா என்ன யூஸ் பண்ணணும்னா πrன்னு யூஸ் பண்ணணும். நார்மலாக என்ன சொல்லியிருப்போம்னா 36/7 × rன்னு சொல்லியிருப்போம் இல்லையா? அது எப்போன்னா முழுசாக இந்த அரைவட்டத்துடைய சுற்றளவு கண்டுபிடிக்கும் போது தான். நமக்கு அவங்க கேட்டிருக்கிறது இந்த மொத்த வடிவத்தினுடைய சுற்றளவுன்னும் போது உள்ளே போக வேண்டிய அவசியமே கிடையாது. மேலே மட்டும்தான் சுற்றி வர போகிறோன்றதால இதுக்கு πr, இதுக்கு πr, இதுக்கு πr. அப்போ எல்லாத்துலேயுமே பை இருக்கிறதால பையை காமனாக வெளில எடுத்துடலாம். ஸோ இங்கே ஆரம் ப்ளஸ் 2வதுக்கு ஆரம் ப்ளஸ் 3வதுக்கு ஆரம். கரெக்டாக? அப்போ பாருங்கள், பை காமனாக வெளில வந்துடும். இதோட விட்டம் தான் 7. அப்போ ஆரம்னா அதில் பாதி 7/2 ப்ளஸ் இதுக்கு விட்டம் தான் 14. அப்போ ஆரம்னா அதில் பாதி 14/2 ப்ளஸ் இதோட விட்டம், இப்போ இந்த பெரிய வட்டம் இருக்கு இல்லையா, அரை வட்டம், இதோட விட்டம் 7 + 14 21. அப்போது ஆரம்னா அதில் பாதி கரெக்டாக மொத்தமாக 21. அப்போ ஆரம் 21/2. எல்லாத்துலேயும் பையில் 2 வச்சுக்கிறேன்னா உங்களுக்கு ஆட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். வெளியில் இந்த பை அப்படியே வந்துடும். மேலே பாருங்கள், 7 ஒரு 14 21, 21 21 42. அப்போ 42/2. 2 2 21 42. ஸோ மீதி என்ன இருக்குன்னா 21 பை அப்படிங்கிறது தான் இந்த மொத்த படத்தினுடைய சுற்றளவாக இருக்கும். ஆப்ஷன் சி தான் 21 பை அப்படிங்கிறது தான் இதற்குண்டான சரியான விடை. சரிங்களா? அடுத்ததாக கேள்வி எண் 610 கீழ்கண்ட கூற்றுகளுள் தவறான கூற்று எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள், சமபக்க முக்கோணம் என்பது 3 பக்கங்கள் கொண்ட ஒழுங்கு பலகோணம் ஆகும். ஆமாம், ஒழுங்கு பலகோணம் அப்படின்னா இங்கிலீஷில் ரெகுலர் பாலிகன் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன அர்த்தம் அப்படின்னா எல்லா பக்கமும் சமமாக இருக்கக்கூடியது தான் ஒழுங்கு பலகோணம் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ சமபக்க முக்கோணத்துக்கு 3 பக்கமும் சமமாக இருக்குன்றதால அது ஒரு ஒழுங்கு பலகோணம். சதுரம் என்பது 4 பக்கங்கள் கொண்ட ஒழுங்கு பலகோணம். ஆமாம், சதுரத்துலேயும் 4 பக்கம் சமமாக இருக்கும். செவ்வகம் என்பது 4 பக்கங்கள் கொண்ட ஒழுங்கு பலகோணம் ஆகும். தப்பு பாருங்கள், ஏன்னா செவ்வகத்துக்கு 4 பக்கமும் சமமாக இருக்காதுன்றதால
அது ஒரு ஒழுங்கு பலகோணம், அது ஒரு ரெகுலர் பாலிகன் கிடையாது. ஸோ 3வது தான் இதில் தவறானது. அவங்க கேட்டிருக்கிறது தவறான கூற்று எதுன்னு தான் கேட்டிருக்காங்க. ஸோ நமக்கான ஆன்சர் ஆப்ஷன் 3. 4வது ஆப்ஷன் பாருங்கள். 3 பக்கங்கள் கொண்ட ஒரு ஒழுங்கு பலகோணம் என்பது சமபக்க முக்கோணம் ஆகும். ஆமாம், சமபக்க முக்கோணம் தான் 3 பக்கங்கள் கொண்ட ஒரு ஒழுங்கு பலகோணம். சரிங்களாமா? ஸோ ஆன்சர் 3 தான் இந்த கேள்விக்கு உண்டான சரியான விடை. சரிங்களா? அடுத்ததாக பாருங்கள். காலை எழுந்தவுடன் கணக்கு 123வது நாளுக்கான வினாக்கள். 611வது கேள்வி. ஒரு முக்கோணத்தின் கோணம் 5:4:3 என்ற விகிதத்தில் இருந்தால் அதன் கோணங்கள் ஆனது. ஸோ அந்த 3 கோணமும் என்னென்ன அப்படிங்கிறத கீழே இருந்து கண்டுபிடிக்கணும். 612 கீழ் வருவனவற்றுள் எது ஒரு முக்கோணத்தின் பக்கங்கள் அல்ல? ஏற்கனவே நம்ம 6th 7th ஜாமெட்ரி வீடியோ போடும்போது முக்கோணத்தோட பக்கங்களாக இருக்கிறதுக்கெல்லாம் கண்டிஷன் சொல்லியிருக்கோம். அதை வச்சு ஆன்சர் பண்ணலாம். அடுத்தது 613 எக்ஸ் அச்சில் உள்ள புள்ளிகளின் ஒய் மதிப்புகள். எக்ஸ் அச்சில் இருக்கக்கூடிய புள்ளியோட ஒய் மதிப்புலாம் என்னவாக இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. 614 எக்ஸ் கமா ஒய் முதல் கால் பகுதியில் உள்ளது எனில் எக்ஸ் கமா மைனஸ் ஒய் அமைந்திருக்கும் கால் பகுதி. கேள்வி எண் 615 இரட்டை பகா எண்களின் எண்ணிக்கை. இரட்டை படை கிடையாது, இரட்டை பகா எண்கள் ஈவன் பிரைம் நம்பர் எத்தனை இருக்குது அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. சரிங்களாமா? ஸோ இந்த 5 கேள்விகளுக்கு உண்டான விடைகளை கீழே கமெண்டில் சொல்லுங்கள். நாளைக்கு நான் உங்களுக்கு இதுக்கு உண்டான ஆன்சர்ஸை சொல்கிறேன். ஓகேவா? தேங்க்யூ.